கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर की पवित्र नाम की महिमा சோ நீங்க ஒவ்வொரு ஆவிகளா நம்ம பார்த்துட்டு வரோம். एक एक आत्माओं के बारे में हम सीख रहे हैं. முதல்ல एंजलॉजी एंड डेमोनोलॉजी பார்த்தோம். और पहला जो है एंजलॉजी और डेमोनोलॉजी के बारे में सीखा. அது பைத்தானுடைய ஸ்பிரிட்ட பத்தி பார்த்தோம். और उसके बाद पाइथन जो स्पिरिट है आत्मा है उसके बारे में देखा. அப்புறம் ஜெசபெல் ஆவியை பத்தி நம்ம பார்த்தோம். और जेजेबेल का जो आत्मा है उसके बारे में सीखा. அதுக்கு பிறகு நம்ம மெரைன் ஸ்பிரிட்ஸ் பத்தி பார்த்தோம். और उसके बाद समुद्र के अंदर जो आत्माएं हैं उसके बारे में सीखा. அப்புறம் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேனை பத்தி பார்த்தோம். और आकाश मंडल के जो अशुद्ध आत्माएं हैं उसके बारे में सीखा. இன்னைக்கு நம்ம எகிப்தின் ஆவியை பத்தி பார்க்க போறோம். आज जो मिस्र की आत्मा है उसके बारे में हम देखेंगे. இந்த எகிப்தின் ஆவியை பற்றி நான் தியானிக்கும்போது और जब मैं मिस्र की आत्माओं के बारे में जो ध्यान कर रहा இந்த था, ஆவி என்னென்ன வேலை செய்யும்னு பார்க்கும்போது ये आत्मा क्या क्या काम करते हैं उसके बारे में देखते समय எல்லார் வீட்டிலும் இந்த பிரச்சனை இருக்குது. सभी के घरों में ये समस्या है. அதனால இந்த டாபிக்கை கண்டிப்பா பார்க்கணும் நம்ம. तो इस विषय के बारे में जरूर हमें देखना है. அந்த பிசாசின் காரியத்தை நம்ம ஜெயிக்கணும். और शैतान के सारे चीजों पर जय पाना है. நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. और अपना जो युद्ध मांस और लहू से नहीं, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் और सारे अधिकारों से और उन चीजों से, வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. और आकाश मंडल के अशुद्ध आत्माओं के साथ युद्ध होगा अपना. சோ இப்படிப்பட்ட சேனைகள் தான் நம்ம. और वैसे सेना हम सब है. இந்த எகிப்தின் ஆவியை கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். और इस मिस्र के आत्मा पर जरूर प्रबल पाना है. அத கர்த்தர் நிச்சயமா செய்து கொடுப்பார். और परमेश्वर जरूर उन चीजों को करके பாருங்க, देंगे. நாம எவரும் எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். हम सब खड़े रहकर एक वचन को पढ़ेंगे. ஏசாயா 19ஆம் அதிகாரம் और यशाया 19वां अध्याय 1 ல இருந்து 3 வசனங்கள் வாசிக்கலாம். 1 से 9 तक 3 तक पढ़ेंगे. எகிப்தின் பாரம் இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனோட சகோதரனும் சிநேகிதனோட சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரோட போர் கலக்க பண்ணுவேன். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னத்தக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, और यहाँ पर परमेश्वर क्या कहता है, நான் இந்த எகிப்தின் ஆவியை और इस मिस्र के आत्मा को ஒண்ணுமில்லாம ஆக்குவேன். व्यर्थ कर दूंगा. சோ இது ஒண்ணுமில்லாம போகும். और ये बिना काम का हो जाएगा. நீங்க ऐसा முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, हम पहले वचन को पढ़ेंगे. எகிப்தின் பாரம் और मिस्र का जब बोझ है, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். और यहोवा शीघ्र ही उड़कर बादल पर से सवार होकर आएगा. இது கர்த்தர் எங்க வருவாரா? परमेश्वर कहाँ पर आएंगे? அவர் வேகமான மேகத்து மேல ஏறி, और वो तेजी से वो शीघ्र ही उस बादल पर அவர் எகிப்துக்கு வருவார். और वो मिस्र में आएगा. அவர் எகிப்துக்கு வந்தா என்ன செய்வார்? और मिस्र में आएगा तो क्या करेगा? அதுல 3ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, उसमें तीसरे वचन में कलाम कहता है, எகிப்தியருடைய ஆவி அவர்கள் சோர்ந்து போகும். और मिस्र की जो आत्माएं हैं वो व्यर्थ हो जाएंगे. அவர்கள் சோர்ந்து போகும் சொல்லி வேதம் சொல்லுது. और वो निराश हो जाएंगे. இந்த ஆவிகள் சோர்ந்து போக பண்ணுவார். और इन आत्माओं को वो निराश कर देगा. இன்னைக்கு இந்த உலகம் ஒரு எகிப்து தான். और ये संसार आज के दिन में एक मिस्र है. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். और इस संसार के अंदर हम सब है. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம மேல और इस संसार में जो हम रहते हैं हम இந்த पर எகிப்தின் ஆவி ஆளுகை செய்யக்கூடாது. ये मिस्र का आत्मा जो है वो हम पर राज नहीं करना இது है. ஆளுகை செய்யாம நம்ம பாத்துக்கிடணும். और ये राज नहीं करना है, वैसे हमें संभालना है. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, देखिए परमेश्वर कहता है, நான் வேகமான மேகத்தில் மேல் ஏறி और वो तेजी से बादल पर सवार होकर நான் எகிப்துக்கு வருவேன். मैं मिस्र में आऊंगा. அப்பொழுது எகிப்தின் ஆவி சோர்ந்து போக பண்ணுவேன். और तब वो मिस्र के आत्माएं वो निराश होंगे. அது ஒண்ணுமில்லாம ஆக்குவேன். और उसे व्यर्थ कर दूंगा. சோ இந்த எகிப்தின் ஆவி ஒண்ணுமே இல்ல. और तो इसका मतलब है मिस्र की आत्मा कुछ भी நீங்க नहीं. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். आप एक शत्रु का सामना करो, அவன் ஓடி போவான். वो निकल जाएगा. எந்த ஒரு பிசாசுனாலும் சரி, और कोई भी शत्रु क्यों ना
रहा हो அவனுக்கு எதிர்த்து நிக்காமல் நீங்க வைங்க. और उसका हम सामना नहीं करेंगे, அவன் விளையாண்டுட்டே இருப்பான் உங்க वो குடும்பத்துல. आपके साथ आपके परिवार में खेलते ही நீங்க रहेगा। அவனுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா आप यदि उसका सामना அது करोगे, எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, वो कैसा भी वो आत्मा हो, கர்த்தர் அந்த ஆவியை முறியடிப்பார். परमेश्वर उस आत्मा को मार சோ गिराएगा। எகிப்தின் ஆவியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். आज मिस्र के आत्माओं के बारे में இந்த देखेंगे। எகிப்து அப்படின்னு சொல்லும்போது ये जब मिस्र कहते हैं இதோட டீகோடிங் நம்ம பார்க்கலாம். और इसका डिकोडिंग हम देखेंगे, இதை ஆங்கிலத்துல நம்ம ஈஜிப்ட் அப்படின்னு சொல்றோம், और अंग्रेजी में हम इजिप्ट कहते हैं, ஆனா எபிரேய மொழியில पर इब्रानी भाषा में மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ராயிம் मिस्राइम, இதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டு ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். और इसका मतलब है दो मिस्र। மிஸ்ராயிம் அப்படின்னு சொன்னா मिस्राइम का मतलब அதுல ரெண்டு ஈஜிப்ட் இருக்குது. उसके अंदर दो मिस्र है, ஒன்னு வந்து அப்பர் ஈஜிப்ட், एक जो है ऊपर ऊपर का जो मिस्र, இன்னொன்னு வந்து லோவர் ஈஜிப்ட். और एक जो है नीचे का मिस्र। இது ரெண்டு ஈஜிப்டா பிரிக்கப்பட்டிருக்குது. ये दो भाग किया गया है। இந்த மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்லும்போது जब हम मिस्राइम कहते हैं, இது ரெண்டு பாகமா பிரிக்கப்படுது. ये दो भाग किया गया है। இப்ப நம்ம இதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अब इसका डिकोडिंग हम देखेंगे, அப்பதான் இந்த மிஸ்ர தேசத்துல என்ன ஆவி இருக்குன்னு நமக்கு தெரியும். तब हम जान पाएंगे कि ये मिस्र के अंदर कैसे आत्माएं हैं। இந்த மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காரியம், और जो मिस्राइम कहा गया, இந்த தேசம், ये देश जो है, இத கர்த்தர் முறியடிப்பார். और इसे परमेश्वर मार गिराएगा, கர்த்தர் கண்டிப்பாக और முறியடிப்பார். परमेश्वर जरूर इसे मार गिराएगा। பாருங்க, இதுல இந்த மூணு எழுத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா इसमें जो है स्टार्टिंग के 3 अक्षर को हम लेंगे, அது மெட்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. और उससे मेत्सार कहेंगे। மெட்சார் அப்படின்னா और मेत्सार का मतलब துக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब है दुख, வேதனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். और वेदना कहते हैं हम उसे। இந்த மெட்சார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. और मेत्सार का दो मतलब है, ஒன்னு துக்கம், இன்னொன்னு வேதனை. और एक जो है दुख और एक वेदना। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருதுன்னா, आज यदि कुछ चीज जो हमारे जीवन में दुख को लेकर आता है, அது இந்த எகிப்தின் ஆவிதான் அந்த காரியத்தை செய்யும். और वो मिस्र की आत्माएं इन सारे चीजों को करती உங்களுக்கு है, வேதனைகளை கொண்டு வரும். आपको वेदना लाएगी वो। ஆனா இந்த ஸ்பிரிட் வந்து ஒரு விதமான வேதனை கொடுக்கும். पर ये आत्मा जो है एक प्रकार का दर्द को लेकर அது आएगा, எப்படிப்பட்ட வேதனை அப்படி நம்ம பார்க்கலாம். और वो कैसा दर्द है वो समझेंगे। இந்த முதல் இரண்டு எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, ये पहले 2 अक्षर को हम लेंगे, இத மாட்ஸ்னு சொல்லுவாங்க. इसे मार्च कहते हैं। மாட்ஸ் அப்படின்னா मार्च का मतलब பிழியிறது, उसे निचोड़ना, ஸ்குவீஸ் பண்றது. और किसी चीज को निचोड़ना। இன்னைக்கு எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்கள், आज जो मिस्र देश के जो लोग हैं, எபிரேய ஜனங்கள் என்ன செய்தாங்க? इब्रानी लोगों ने क्या किया, அவங்கள பிழிஞ்சு எடுத்தாங்க. और यहूदियों को उन्होंने निचोड़ लिया, வேலை வாங்கியே தீத்தாங்க. और उन्हें इतना काम दिए, அவங்களுக்கு ரொம்ப வேதனையோடு வேலை வாங்கினாங்க. एक दर्द के साथ एक काम के अंदर उन्हें लगा சோ दिया। இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு புளியப்பட்ட வாழ்க்கை. तो इनका जीवन जो एक निचोड़ना जैसा है। இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணிச்சுனா, और आज यदि किस व्यक्ति को ये आत्मा जो अटैक करता அந்த है, ஆவி அவங்கள பிழிஞ்சு எடுத்துரும். और वो आत्मा उन्हें निचोड़ लेगा, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. वो काम करते ही रहेंगे। சின்ன 1 மணி நேரம் வேலை தான் இருக்கும். 1 घंटे भर का काम होगा, 1 மணி நேரத்துல வேலை முடியறதா இருக்கும். घंटे भर में वो काम होता होगा। ஆனா இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் தெரியுமா? पर ये आत्मा क्या करेगी, உங்க அந்த 1 மணி நேர வேலைய वो 1 घंटे के काम को 8 மணி நேரமா பிழிஞ்சு எடுக்கும். 8 घंटा वो निचोड़ लेगा இது आपको। என்ன ஆவி? ये कैसा आत्मा है? This is the spirit of Egypt. ये वो मिस्र की आत्मा இந்த है। ஈஜிப்டின் ஆவி ஒருத்தன் அட்டாக் பண்ணிச்சுனா, और ये मिस्र की आत्मा किसी पर हमला करे, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குன்னு. और उनके जीवन में ऐसा हुआ कि वो कुछ समझ नहीं ஆனா पाएंगे। கர்த்தர் எப்படி வேலை செய்வார் தெரியுமா? पर परमेश्वर कैसा क्रिया करता है, உங்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்னு வைங்க, आपको 8 घंटे का काम हो, 1 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துருவாரு. 1 घंटे में वो खत्म करके दे देगा। மிஸ்ரனுடைய இந்த ஈஜிப்டின் ஆவி என்ன செய்யும்? तो ये मिस्र की आत्मा क्या करेगी, உங்களை வேலையில உழுக்க வாங்கும். आपको आपके काम में निचोड़ लेगा, வேதனையை கொண்டு வரும், दर्द को लेकर आएगा, துக்கத்தை கொண்டு வரும். एक दुख को लेकर आएगा। ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் और அல்ல. अपना परमेश्वर वैसा नहीं உங்க है, வேலை ஈஸியா செய்து முடிப்பார். आपके काम को आसानी से करके நம்ம देगा। தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. और अपना परमेश्वर हमारे साथ He है, is always with us. वो हमेशा हमारे साथ है। எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, और कितना भी कठिन काम हो, அது எல்லாத்தையும் ஈஸியா முடிப்பார். सारे चीजों को वो आसान बना பாருங்க, देगा। நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் और नीति वचन 10वां अध्याय 22ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 22 को पढ़ेंगे। धन यहोवा की आशीष ही से मिलता है, ஆ. और वह उसके साथ दुख नहीं मिलाता।
பாருங்க பைபிள் சொல்லுது और यहाँ पर कलाम कहती है கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். और परमेश्वर का आशीष जो है धन को लेकर The आएगा blessing of the Lord maketh you rich. और परमेश्वर की आशीष जो है धन को लाती है அதோடு கூட வேதனை கூட்டார். और उसके साथ कोई श्रम नहीं அவர் வேதனை தர மாட்டாரு. और वो दर्द नहीं देता ஆனா ஸ்பிரிட் ஆஃப் ஈஜிப்ட் என்ன செய்யும்? और पर ये मिस्र की आत्मा क्या करती है உங்களுக்கு வேதனையை தரும். आपको दर्द को लाएगा கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். और परमेश्वर का आशीष धन को लेगा உங்களுடைய நீங்க உழைச்சு வேலை செய்யற காசு உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தராது. और आप जो मेहनत करके कमाते हो वो धन नहीं लाता ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். पर परमेश्वर का आशीष जो है धन लाता है இன்னைக்கு உங்களை bless பண்ணிருக்கிறது யாரு? और आपको आज जो आशीष किया वो कौन है யெகோவா தேவன் உங்களை bless பண்ணிருக்கிறார். और यहोवा ने आपको आशीष किया है யெகோஷுவா உங்களை bless பண்ணிருக்கிறார். और यहोशुआ ने आपको आशीष किया है அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. और इसलिए हम आशीष को देख ஆனா रहे இந்த हैं எகிப்தின் ஆவி என்ன செய்யும்? पर ये मिस्र की आत्मा क्या உங்களுக்கு करेगी கொஞ்சம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி आपको थोड़ा देने से पहले புளிஞ்சி எடுக்கும் பத்திடுங்க. आपको ऐसे निचोड़ेगा இந்த ஆவியில இருந்து தப்பிக்கணும்னா और इस आत्मा से यदि बचना हो கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துருங்க. परमेश्वर के चरणों में गिर கர்த்தருடைய जाओ சமூகத்துல விழுந்து परमेश्वर के चरणों में गिर கர்த்தாவே இந்த ஆவியை நீ ரொம்ப ஒடுக்குதப்பா. और प्रभु ये जो आत्मा है मुझे बहुत दबाव के अंदर என்னை डाल रहा புளிஞ்சி எடுக்குது. है और मुझे निचोड़ लेता है என் எனர்ஜி எல்லாம் போயிருது. और सारा सामर्थ्य खत्म हो जाता है எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணிரும். सारे सामर्थ्य को निकाल देगा இந்த ரெண்டு எழுத்து और ये दो शब्द है இத மாட்ஸ் சொல்லுவாங்க. और इसे मार्क्स कहेंगे இந்த மாட்ஸ் வந்து நான் என்ன செய்ய போறேன் இப்போ ஏன்ஷியன் ஹீப்ரூல எழுதுறேன். और मार्क्स को जो है प्राचीन हिब्रू में लिखता हूँ அத சித்திர எழுத்துல எழுதுற அப்பதான் புரியும். और चित्र के रूप में मैं लिखता हूँ இந்த மெம் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா इस मेम को हम कैसे लिखेंगे கடல் அலை போல எழுதுவாங்க. ये समुद्र का जो लहर है वैसा அப்புறம் இந்த சாடை வந்து और ये साड़े जो है ஒரு குனிந்த மனிதன் போல எழுதுவாங்க. और झुका हुआ एक इंसान के समान சோ இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன சொல்லுது? और ये चित्र आपको क्या कहता है இந்த மனிதன் தண்ணீரை விட்டு விலகி போறான். और ये इंसान वो पानी से दूर होता है தண்ணி பக்கமா போல पानी के करीब नहीं ஆனா தண்ணி விட்டு விலகி போறான். पानी से दूर जा रहा நீங்க है புளியும் போது என்ன நடக்குது? और निचोड़ते समय क्या होता है துணியில இருக்க தண்ணி எல்லாம் வடிகட்டும். उस कपड़े में से जो भी पानी होता है उसे अलग करता है அதே போல இந்த ஈஜிப்டின் ஆவி என்ன செய்யும்னா और वैसे ये मिस्र की आत्मा क्या करेगी உங்ககிட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் உருவும். आपके पास जो भी सामर्थ होगा सारे चीज को निचोड़ உங்க लेगा எனர்ஜி எல்லாம் போயிரும். और सारा सामर्थ निकल जाएगा கொஞ்சம் தான் வேலை பாப்பீங்க, थोड़ा सा आप काम करोगे ரொம்ப டயர்ட் ஆயிரும். ऐसा लगेगा कि बहुत ही टायर्ड हो இது गए என்ன ஆவி? ये कैसी आत्मा है எகிப்தின் ஆவி. ये मिस्र की ஆனா आत्मा है கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? पर परमेश्वर क्या कहता है தாகமுள்ளவர்களே நீங்க என்னிடத்தில் வாங்க, और जो भी प्यासे हो मेरे पास आओ பணமின்றி விலையுமின்றி என்னிடத்தில் வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. और बिना पैसे का बिना फसल किए हुए मेरे से ले लो தாகமுள்ளவருக்கு தண்ணி கொடுக்கிறவர் அவர். और जो भी प्यासे हैं उन्हें पानी देता है ஆனா the spirit of Egypt पर ये मिस्र की आत्मा உங்களை தண்ணி பக்கம் கொண்டு போகாது. आपको पानी के और नहीं ले உங்க जाएगा அபிஷேகத்தை எடுத்து போடும். आपके अभिषेक को निकाल உங்க देगा அபிஷேகத்தை எடுத்து போடுறதுக்கு आपके अभिषेक को निकालने के लिए என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யும். जो कुछ वो कर सकता है सारे चीजों को ஆனா करेगा கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை पर கொடுக்கிறார். परमेश्वर अपने बच्चों को अभिषेक देता है தாகமுள்ளவர்கள் எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். जो भी प्यासे सभी को अपना अभिषेक देता அவர் है நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு और वो नालियों के करीब लगाया गया அப்படிப்பட்ட மரத்தை போல் நம்ம இருப்போம். और वैसे वृक्ष के समान होगा பாருங்க வேதம் சொல்லுது देखिए कलाम कहता கர்த்தர் है என் மேய்ப்பராய் இருக்கிறார், परमेश्वर मेरा चरवाह நான் है தாழ்ச்சி அடையே, और मेरी कोई गति नहीं என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து और उस हरी भरी चराइयों में चराकर அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். और शांत पानियों के करीब ले जाता है சோ கர்த்தருடைய ஆவி परमेश्वर की आत्मा நம்மள அமர்ந்த தண்ணீர் பக்கத்துல கொண்டு போய் விடும். उस शांत पानी के और लेकर जाता ஆனா है இந்த எகிப்தின் ஆவி पर ये मिस्र की आत्मा நம்ம தண்ணி விட்டு விலக்கும். அது उस पानी से अलग करेगा உங்களுக்கு பலவிதமான சிந்தனையை கொடுக்கும். और बिन बिन विचारों को लाएगा உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து போடுறதுக்கு முயற்சி आपके பண்ணும். ऊपर के अभिषेक को निकालने की कोशिश ஆனா करेगा நீங்க தாகத்தோடு இருக்க. पर आप उस प्यास के साथ रहिए தாகத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா और प्यास को क्या कहेंगे அத சாமே அப்படின்னு சொல்லுவாங்க. उसे सामे कहेंगे அதுல ரெண்டு எழுத்தா வரும். उसमें दो ही अक्षर आता है ஒன்னு வந்து சாடே, एक जो है साड़े இன்னொன்னு வந்து மெம் சோஃபேத். और एक जो है मेम सोफित இந்த ரெண்டு எழுத்து தான் சாமே. और ये दो अक्षर मिलाकर सामे அது தாகம்.
और वो प्यास, பாருங்க இந்த ரெண்டு எழுத்த மாத்தி எழுதாச்சுன்னா தாகம். और इस दोनों अक्षर को उल्टा करके लिखेंगे आगे पीछे तो वो सामे है. இந்த மெம் வந்து கடல் அலை போல எழுதணும். और ये मेम जो है उस समुद्र के लहर के समान. இந்த சாடை வந்து ஒரு மனிதன், குடிந்த மனிதன். और ये साड़े जो एक झुका हुआ इंसान. இப்போ தாகம்னா என்னன்னு பாருங்க. अब प्यास का मतलब क्या है? இந்த மனிதன் தண்ணீர் பக்கமா போறான். ये इंसान जो है पानी के करीब जाता है. அவன் தண்ணீர் பக்கமா போறான் ஏன்னா அவன் தாகத்தோட இருக்கிறான். वो पानी के करीब जाता है क्योंकि वो प्यासा है. கர்த்தருடைய அபிஷேகம் और परमेश्वर का अभिषेक உங்கள் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடும். आपको वो शांत उस पानी के करीब लेकर जाएगा. ஆனா எகிப்தின் ஆவி पर वो मिस्र की आत्मा உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து போட முயற்சி பண்ணும். आपके अंदर जो अभिषेक है उसे निकालने की कोशिश அதனால करेगा. யாரையும் பார்க்காதீங்க. इसलिए किसी को मत देखिए. நீங்க கர்த்தரை மட்டும் பாருங்க. आप केवल परमेश्वर को देखिए. அவருக்கு மட்டும் உத்தமமா இருங்க. केवल उसके लिए सच्चाई से रहिए. அவர் உங்களை உயர்த்துவார். वो आपको ऊंचा उठाएगा. எகிப்தின் ஆவி என்ன செய்யும்? मिस्र की आत्मा क्या करती है? உங்களை பிழிஞ்சு எடுக்கும். आपको निचोड़ लेता है. அதுமே நீங்களும் மத்தவங்களை பிழிஞ்சு எடுத்தீங்கன்னு வைங்க. वैसे आप भी किसी को आप निचोड़ोगे. உங்க மேல எகிப்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். आपके ऊपर वो मिस्र की आत्मा है. சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா இப்போ சேலத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் आप 2 வாரத்துக்கு முந்தி. और 2 हफ्ते के पहले सेलम में बैठा था. அங்க பீகார்ல இருந்து 2 பேர் பசங்க உட்கார்ந்து இருந்தாங்க. बिहार के 2 बच्चे बैठे थे. அவங்க சேலத்துல வேலை பார்க்கறாங்க. और वो सेलम में जो काम में है. அவங்கள கேட்டேன், उनसे पूछा எத்தனை மணி நேரம் உங்களுக்கு வேலை பார்க்கறீங்க அப்படிங்க. और कितना घंटा काम कर लेते हो? 12 மணி நேரம் தான் பார்க்கறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. केवल 12 घंटा हम काम करते हैं. எத்தனை மணி நேரமா? कितना घंटा? 12 மணி நேரம் பார்க்கறோம். वो 12 घंटा काम करते हैं. சம்பளம் எவ்வளவு? और उनका आमदनी क्या है? 8000 9000 கிடைக்குது. 8-9 हजार. எகிப்தின் ஆவி वो मिस्र की आत्मा வேற எந்த வேலையும் செய்ய விடாதபடி, और कोई भी काम कर ना पाए வேற वैसे, எதையும் யோசிக்க விடாதபடி और कोई चीज के बारे में विचार नहीं करे அவங்கள வேலையில பிழிஞ்சு எடுக்கறான். वैसे उन्हें काम में निचोड़ लेता है. இந்த எகிப்தின் ஆவி இந்த மாதிரி வேலை செய்யும். और मिस्र की आत्मा ऐसा काम ஆனா करती है. கர்த்தருடைய அபிஷேகம் पर परमेश्वर का अभिषेक அது அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடும். वो शांत जल के करीब ले जाता है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் और परमेश्वर की आशीष உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். आपको धन को लाता है. அதோடு கூட வேதனையை கூட்டா. और उसके साथ कोई श्रम नहीं. இந்த தமிழ்ல வேதனை கொடுத்திருக்குது. और तमिल के अंदर दर्द करके दिया है. ஆனா எபிரேய மொழியில पर इब्रानी भाषा में உழைப்பின் வேதனை, जो काम करने का मेहनत होता है, அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாராம். वो आपको नहीं देता. உழைப்பின் வேதனை கொடுக்க மாட்டார். और मेहनत का जो है वैसा काम नहीं देता. मेहनत का दर्द, और मेहनत का दर्द नहीं लाता. அது உழைப்பின் வேதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். और मेहनत के दर्द को नहीं लाता. அதுதான் நம்முடைய தேவன். और वही अपना परमेश्वर है. நம்முடைய தேவன் எப்படினா, और अपना परमेश्वर कैसा है? உழைப்பின் வேதனை தர மாட்டார். और उस मेहनत के दर्द को नहीं देता. பாருங்க, ஒரே நாள்ல ஒரு மாசம் சம்பளத்தை கொடுத்துருவார். और एक दिन में एक पूरे हफ्ता महीने का पगार दे देगा. எல்லாரும் மாச கணக்க வேலை செய்வாங்க. और सभी लोग जो है पूरा महीना काम ஆனா करेंगे. ஒரே நாள்ல ஒரு மாசம் சம்பளம் இவங்களுக்கு வந்துரும். पर एक दिन में एक पूरे महीने का पगार आ இவங்க जाएगा. உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. और मेहनत करने की कोई जरूरत நம்ம नहीं. தேவன் அப்படிப்பட்ட தேவன். और वैसा परमेश्वर अपना है. பாருங்க, யோபு எவ்வளவு சீமானா இருந்தா, और अय्यूब बहुत ही धनी था. ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டான். पर एक दिन सब कुछ उसने खो दिया. அவன் ஒடுக்கப்பட்டான். और वो जो है एक दबाव के अंदर அவன் आया. வேதனைக்குள்ள வந்தான். और एक दर्द के अंदर गया. முழு சரீரமும் ஒடுக்கப்பட்டது. और पूरा शरीर जो है एक दबाव के अंदर गया. ஈவன் அவன் மனைவி கூட சொன்னா, और उसकी पत्नी भी कहने लगी, ஏன் உயிரோட இருக்கிறீர்? तू क्यों जीवित है? தேவனை தூஷித்து ஜீவன் விடுமே. और परमेश्वर की निंदा करके अपने प्राण को छोड़ दे. அப்படி ஒரு பூரா அபிஷேகம் போயிட்டு பாருங்க. और वैसा अभिषेक सारा निकल गया. பணம் இருந்தால் அபிஷேகம், और पैसा हो तो अभिषेक, பணம் இல்லாட்டி அபிஷேகம் காணும். और पैसा यदि नहीं हो तो अभिषेक नहीं. ஆனா யோபு சொன்னா, पर अय्यूब ने நீ कहा, பைத்தியக்காரி மீதி பேசுற. एक मूर्ख स्त्री के समान मत बोल. தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் और परमेश्वर जो भला को हमने पाया, தீமை பெற வேண்டாமா? और उस बुराई को नहीं पाना है क्या? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். और परमेश्वर ने दिया और परमेश्वर ने लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். और परमेश्वर के नाम की महिमा हो. அவன் பயங்கரமான வேதனைக்குள்ள போனான். बहुत ही भयानक दर्द के अंदर गया. ஆனா ஒரு நாள் पर एक दिन கர்த்தர் அவனுடைய சிறையை மாற்றினார். परमेश्वर ने उसके सारे बंधन को बदल அவன் दिया. கஷ்டப்படும் போது और जब वो कष्ट उठा रहा था, எத்தனையோ பேர்ட்ட காசு கேட்டிருப்பான். बहुत से लोगों से पैसे की मांग की அவன் होगी. மெடிக்கலுக்கு காயன எல்லாமே செலவழிச்சு போச்சு. और सारा जो मेडिकल का जो है सारा पैसा खर्च हो चुका है. எல்லாமே கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. और जो लुटेरे जो है लूट कर चले गए. அவங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகம்
और उसका जो भी बैल बकरी जो भी है அவனுடைய கழுத எல்லாத்தையும் எல்லாம் நாசமாய் போச்சு. और सारे चीज वो जो है नष्ट में गए, பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. और बच्चे भी मर गए, இவன்ட்ட ஒண்ணுமே இல்ல. और इसके पास कुछ भी नहीं. சிந்திச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா எப்படி இருக்கும்? थोड़ा सा सोच कर देखिए, ऐसे एक परिस्थिति में होंगे तो क्या होगा. ஆதரவுக்கு யாருமே இல்லங்கும்போது எப்படி இருக்கும்? और सहारा के लिए कोई भी नहीं. 7 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 बच्चे थे. ஆனா 7 பிள்ளைகளும் இப்ப இல்ல. पर 7 बच्चे अब नहीं है. ஆனா கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். पर परमेश्वर ने उसके बंदीगृह को बदल दिया. அவனுக்கு இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने दुगना आशीष दिया है. அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெறுவதற்கு और वो दुगना आशीष पाने के लिए எங்கேயாவது வேலைக்கு போனானா? कहीं पर वो काम करने गया क्या? எங்கேயாவது உழைக்க போனானா? और कहीं पर जाकर उसने मेहनत அவனுடைய किया क्या? சகோதர சகோதரிகள் और उसके भाई बहन ஒரு காசும் ஒரு தங்க காசும் சில உடைமைகளும் கொடுத்தாங்க. और एक सोने का एक सिक्का और कुछ चीजों को दिया. அவனுடைய முன் அறிமுகமான ஜனங்கள் और पहले वो जो जानते थे அவனுக்கு ஒரு தங்க காசு கொஞ்சம் பொருட்களும் கொடுத்தாங்க. एक सोने का सिक्का और थोड़ा चीजों को दिए. அவ்வளவுதான். उतना ही. இவனை இரட்டிப்பா ஆசீர்வதித்தாரு. इससे दुगना आशीष कर दिया. நம்ம தேவன் பெரியவர். अपना परमेश्वर महान है. எகிப்தின் நாவியை உடைக்க முடியும். और मिस्र के आत्मा को मार सकते हैं. எகிப்தின் நாவியை மெலிந்து போக பண்ணுவார். और परमेश्वर जो मिस्र की आत्मा को दुबला कर देगा. ஆனா நீங்க யாரை பார்க்கணும்? पर आपको किसे देखना है? We have to see the spirit of God. हमें उस परमेश्वर की आत्मा की ओर देखना है. கர்த்தருடைய ஆவி உங்க மேல வரும்போது परमेश्वर की आत्मा जब आप पर आती है, அவர் உங்களை பிழிஞ்சு எடுக்க மாட்டாரு. आपको वो निचोड़ता नहीं, உங்களுக்கு ஷாலோம் கொடுப்பார். आपको शालोम देता है, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். आपको समाधान देता உங்க है, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். आपके घर के अंदर शांति होगा, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் और இருக்கும். जहाँ पर काम करते हो वहाँ पर शांति होगा, உங்க அக்கம் பக்கத்துல சமாதானம் இருக்கும். आपके आजू बाजू में शांति होगा. சாலமோனின் பெரியவர் இங்க இருக்கிறார். और सुलेमान से भी बढ़कर यहाँ पर है. சாலமோன் அவன் இருந்த நாட்கள்ல और जब सालमोन के समय में எந்த ராஜ்யத்துக்கு கூட சண்டை போடல. कोई भी राज्य के साथ युद्ध नहीं हुआ. எங்கே சண்டை போட்டானா? कहीं पर युद्ध के लिए गया? யாரா அவனுக்கு விரோதமா படையெடுத்து வந்தாங்களா? कोई उसके विरुद्ध में एक सेना उठाकर आए? இல்ல. नहीं. சாலமோன் பெரியவர் இங்க இருக்கிறார். सुलेमान से भी बढ़कर यहाँ पर அப்போ है. உங்க கூட சாலமோன் பெரியவர் இருக்கிறார் அப்படினா, और यदि आपके पास जो है सुलेमान से बढ़कर कोई हो, உங்களை சுத்தி யுத்தம் நடக்காது. आपके चारों ओर युद्ध नहीं होगा, நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க. आप युद्ध नहीं लड़ोगे, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. सारे चीजों को देख लेगा. ஹalleluya. हालेलुया. இதுதான் முதல் படியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். और यही पहला भाग जो हमें करना है.